இந்த வருஷத்தோட ஐபிஎல் ஆர்சிபி ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். முதல் மேட்சா வந்து எஸ்ஆர்எஸ் கூட பிளாக் பஸ்டர் மேட்ச் ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம இந்த வருஷம் 5 மேட்ச் மட்டும்தான் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆடுறாங்க. மிச்ச 2 மேட்ச் வந்து ராய்ப்பூர் ஸ்டேடியம்ல தான் விளையாடுறாங்க. இந்த செகண்ட் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட தான் வச்சிருக்காங்க. இந்த சிஎஸ்கே பிளான் சுத்திட்டு இருக்காங்க. ஆர்சிபி இந்த வருஷம் ரிவெஞ்ச் எடுக்கிறோம், மறுபடியும் ஹோம் கிரவுண்ட் ஆக்கணும் சின்னசாமியை. அன்னைக்கு பாப்போம் யார் சம்பவம் பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மாதிரி ராஜஸ்தான் கூட குவாஹாட்டியில மேட்ச், அதுக்கப்புறமா மும்பை கூட வாங்கடையில, அதுக்கப்புறமா எல்எஸ்ஜி டெல்லி குஜராத் சொல்லிட்டு 3 மேட்ச் கண்டினியூஸா பெங்களூர் ஸ்டேடியம்ல விளையாடுறாங்க. மறுபடியும் அதே டீம்ஸ் கூட வந்து அவே மேட்சஸ் விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா மும்பை கேகேஆர் கூட வந்து ராய்ப்பூர்ல மேட்சஸ் நடக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தர்மசாலால பஞ்சாப் கூட கடைசி மேட்சா 22 மே அன்னைக்கு எஸ்ஆர்எஸ் கூட மேட்ச முடிக்கிறாங்க. எங்க ஆரம்பிச்சோமோ அதே எஸ்ஆர்எஸ் கூட முடிக்கிறாங்க. இந்த மேட்ச் ராய்ப்பூர் ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா பெங்களூர்ல நடக்கிற மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இன்னும் மேட்ச் நல்லா இருக்க போது. வேற எந்த மேட்ச் இல்ல, சிஎஸ்கே ஆர்ஆர் தான். சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாங்க. இப்ப அவங்க கூட தான் வந்து முதல் மேட்ச் எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.